அமரர் சுஜாதாவின் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் பார்ட் 2 அரசு பகுத்தறிவு பாசறை. உளன் எனில் உளன் அவன் உருவம், இவ்வுருவுகள் உளன் அலன் எனில் அவன் அருவம், இவ்வுருவுகள். திருவாய்மொழி. ஸ்ரீரங்கத்தில் அவ்வப்போது வைணவத்துக்கும் பார்ப்பனியத்துக்கும் எதிர்ப்பு குரல்கள் எழும். நாங்கள் கீழ்ச்சித்திரை வீதிக்காரர்கள் அதை கண்டுகொள்ளாமல் தமாஷாகத்தான் எடுத்துக்கொள்வோம். சாத்தார வீதி மூலையில் திராவிடர் கழக பொதுக்கூட்டம் அவ்வப்போது நடைபெறும். தந்தை பெரியார் பேசுவது தெற்கு வாசலில் கேட்கும். ராமனையும் கிருஷ்ணனையும் ரங்கநாதனையும் சில சங்கடமான கேள்விகள் கேட்பார். திருச்சி நகரத்தை பகுத்தறிவு பாசறை என்றே அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். சின்னக்கடை வீதி மூலையில் இருந்த கரீம்பாய் கடையில் பழைய புத்தகங்கள் வாங்கச் செல்வேன். வீரமாமுனிவரின் சதுரகராதி பழைய பதிப்பு அங்கேதான் கிடைத்தது. அவ்வப்போது பகுத்தறிவு கருத்துக்கள் ஒளிப்பெருக்கிகளில் காதில் விழும். திராவிட கழகத்தைச் சேர்ந்த பன்னார் என்பவர் சித்திரை வீதியில் வீடு வாங்கி கொண்டு பால் சப்ளை செய்தார். பால் வியாபாரத்தையும் பார்ப்பன வெறுப்பையும் கலக்கவே இல்லை. பார்ப்பன எதிர்ப்பு கூட்டங்களுக்கு அடிக்கடி தலைமை தாங்குவார். சில்கில் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டிருப்பார். அவர் மனைவி பாட்டியுடன் தினம் ராத்திரி நில ஒளியில் பேச வருவாள். என்னடி உன் புருஷன் பெருமாளே இல்லைங்கிறானமே? அது ஏதோ சொல்லிக்கிட்டுருக்குமா? பெருமாள் எப்படி இல்லைன்னு சொல்ல போகும்? ஒரு நாள் அவனை கேட்டு சொல்லேன். நீ தான் கேளேண்டா. பாட்டி, அவெல்லாம் நாசிகால் என்பேன். சார்வாகன் மாதிரியா? அது என்னவோ எனக்கு தெரியாது. அவெல்லாம் நாசிகால். என்னவோ பாலில் தண்ணி குத்தாமல் இருந்தால் சரி கோதாவரி. கோதையம்மா, நான் எப்போனாச்சும் உனக்கு பாலில் தண்ணி விட்டு கொடுப்பேன்னா கள்ளி சொட்டு மாதிரி இருக்குன்னா இல்லையா? ஆமாம், ஊத்தரிச்சே அந்த பக்கம் தெரியுது கண்ணாடி மாதிரி என்று பாட்டி சொல்வாள். பண்ணையார் மாதம் பால் பணம் வாங்க வரும்போது சில சமயம், நாளைக்கு வாயம்பா, இன்னும் மணி ஆர்டர் வரலே. நாளைக்கு திருச்சியில் பொதுக்கூட்டம் பாட்டியம்மா, அவசரமே இல்லை, நீங்கள் எப்போனா கொடுங்க என்பதில் எந்த பிராமண வெறுப்பும் இருக்காது. பெருமாள் இல்லைன்னு சொல்றியாமே நீ? அதெல்லாம் மீட்டிங்கில் பாட்டியம்மா, எழுதி வச்சதே படிக்கிறேன். அதானே பார்த்தேன், நீ ரொம்ப சாதுவாச்சே, குடுமையெல்லாம் கத்திரிப்பேன் நீயாமே. யாரோ பொருளி பண்ணியிருக்காங்கம்மா. பாட்டியம்மா, ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. குடுமையை அறுப்பங்கிறது உங்கள் பாப்பார சாதி பையனே. அவர் குறிப்பிட்டது அரசு பகுத்தறிவு பாசறையின் தலைவன் ஆவி அரசுவை. அவன் பெயர் வரதராஜன். எனக்கு 2-3 கிளாஸ் சீனியர். நேஷ்னலில் BA படித்தான். திருச்சியில் தனியார் கம்பெனி ஒன்றில் ஆடிட்டராக வேலையில் சேர்ந்தான். ராஜன் ஸ்கூலுக்கும் டிபிஜி கடைக்கும் நடுவே இருந்த எந்த வீடு என்று சரியாக ஞாபகம் இல்லை. முன்னேற்க சரிந்து கூரை வாய்ந்த அரிதான வீடுகளில் ஒன்று. திண்ணையும் பெருசாகத்தான் இருக்கும். சுவரில் சாய்ந்து கொள்ள வாட்டமாக இருக்கும். விளக்கேற்றுவதற்கு பிறைகள் தான் இருக்கும். அரசு அழகாக இருப்பான். என்னை பார்த்தால் எப்போதும் புன்னகைப்பான். எப்போது சங்கத்தில் சேரப்போகிறாய் என்று கேட்பான். அந்த சங்கத்தின் பெயர் அரசு பகுத்தறிவு பாசறை. தைரியமாக போர்டே போட்டிருந்தான். ரங்கு கடைக்கு வருவான். அவன் பேச்சை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டோம். மார்க்ஸ், மார்ஜினி, ரசல் என்றெல்லாம் பேசுவான். சார்வாக தத்துவத்தை பற்றியும் பௌத்தத்தை பற்றியும் விஸ்தாரமாக பேசுவான். ரங்குதான் பளிச்சென்று கேட்டான். வரது, நீ என்னதான் சொல்ல வர? என்னை வரதுன்னு கூப்பிடாதே. ஆவி அரசு நான். ஆவி அரசோ அது என்ன பொள்ளங்க அரசோ? நீ என்ன சொல்ல வர? பெருமாள் இல்லைன்னா? பெருமாள் மட்டும் இல்லைடா, சிவன், பிரம்மா, விஷ்ணு, கிருஷ்ணன், ராமன் யாருமே இல்லை. கடவுளே இல்லை. எல்லாம் மூடக்கருத்துக்கள். மக்கள் மனத்தில் பயத்தை உண்டாக்கி காசு பிடுங்கிற உத்திகள். அப்போ எந்த பெருமாளைத்தான் இருக்கிறதா ஒத்துக்கிற? டை, பெருமாளை இல்லைங்கிறான்டா சம்பா. பெருமாளை இல்லையா என்றான் வியப்புடன். ரங்குவுக்கு அதை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. இல்லை, பின்ன ஸ்ரீரங்கம் கோயிலில் ரங்கநாதர் ஏகாந்த சேவை, உற்சவம், தைத்தேர், பங்குனி ரதம், குதிரை வாகனம், நித்தியப்படி, திருமஞ்சனம் என்றெல்லாம் வேஸ்ட்டா? வேஸ்ட் மட்டும் இல்லை, பித்தலாட்டம். என்னடா இப்படி சொல்கிறான்? வருது, நீ என்ன வம்சம் தெரியுமோ? உங்கள் அப்பா 6வது ஐயங்கார் கேட்டால் ரொம்ப வருத்தப்படுவார். எங்கள் அப்பா 6வது ஐயங்கார் இருக்கிறதுக்காக நான் அவர் கருத்தையெல்லாம் ஏற்றுக்கணும்னு என்னங்க ரூலு? கிடக்கட்டும், போர்டு போட்டிருக்கியே பகுத்தறிவு பாசறைன்னு, அது என்ன ஆக்டிவிட்டி? புரட்சி கருத்துக்களை மெல்ல மெல்ல நம் சிறுவர்களுக்கு மனதில் பதியிற மாதிரி கொடுக்க போகிறேன். அவர்களுக்கு சிந்தனா சக்தியை உண்டாக்கி எதையும் கேள்வி கேட்க வைக்க போகிறேன். அதுக்குத்தான் பசங்களை தேடின்னு இருக்கேன். பசங்க வருவாங்கிற? வராமல் பின்ன? ஆளுக்கு ஒரு லேக்கா உருண்டை கொடுத்தா லால்குடி கூட வந்துடுவாங்க. எனக்கு ஹோப் இல்லை என்றான் ரங்கு.
பாரேன், சனிக்கிழமை முதல் கூட்டம், அப்புறம் கீழே வீதியில் குடிமை ஒழிப்பு போராட்டத்தில் ஜிட்டு வச்சுக்கிறவங்கள எல்லாம் கத்திரிக்க போகிறேன். ஆச்சரியமாக இருந்தது. சனிக்கிழமை சித்திரை தேர் நிலையில் படியேறி உயரத்தில் கூட்டம் போட்டான். நிறைவே குட்டி பையன்கள் வந்திருந்தார்கள். எல்லோருக்கும் ரவா உப்மா, டீ. அவர்கள் எல்லாரையும் உட்கார வைத்து, சிறுவர்களே, நாம் இப்போ பாடப்போகிறது கடவுள் வீழ்த்து. தப்பாக சொல்கிறீங்க மாமா, கடவுள் வாழ்த்து. ஏய், வாழ்த்து இல்லை, வீழ்த்து. சேச்சே, அது வேறு கடவுள்டா. கடவுளை இல்லைன்னு உங்களுக்கு எல்லாம் நிரூபிக்க போகிறேன். எப்படி மாமா? இன்றைக்கி ரங்கநாதர் குதிரை வாகனமாடா? இல்லை மாமா, கருட வாகனம். ஏதோ ஒன்று. அவர் இங்கே வர்றப்போ அவரை வாயில் வந்தபடி திட்ட போகிறேன். டா போட்டு திட்ட போகிறேன். திட்டினா என்ன ஆகும் தெரியுமா? உமர்ச்சி கண்ணை கொத்திடுவார் என்றான் ஒரு வாண்டு. அவருக்கு கோபம் வரும்படியாக, எந்த மானஸ்தனும் வெட்கப்படும்படியாக எல்லார் முன்னாடியும் சத்தம் போட்டு திட்ட போகிறேன். பெருமாளாக இருந்தால் என்ன ஆகும் சொல்லு? குட்டி பையன் மறுபடி கண்ணை குத்திடுவார் என்றான். குத்தலைன்னா வேறு ஏதாவது பண்ணிடுவார் என்றான் இந்த இன்னொருவன். பார்க்கலாம், நீங்கள் எல்லாரும் பெருமாள் வர்றப்போ இங்கே வரணும். கூட்டம் கலைந்ததும் ரங்கு அவனை கடைக்கு கூப்பிட்டான். வருது, பைத்தியக்கார வேலையெல்லாம் பண்ணி உதவாங்க போகிற. இதெல்லாம் சாத்தார் வீதியில் டிகே மீட்டிங்கோடு வச்சுக்கோ. அங்கே போய் பேசுறியாமே. என்னடா வருது, வம்ச துரோகம்டாது. உத்தர சித்திர வீதியில் வேணாம்டா. ஒன்று கிடக்க ஒன்று ஆகி உன்னை ஜாதி போஷ்டம் பண்ணி கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவாங்கோ. பார்க்கலாமே, அதையும் தான். ஏண்டா அவனுக்கு இப்படி புத்தி போகிறது? நீங்கள்லாம் சிந்திக்க தெரியாதவங்க, சிந்திக்க மறுக்கிறவங்க. கோவிலை பணம் பிடுங்கி தான் கோயில். வருது, ஒரு தடவை பெருமாள் சேவைக்கு போயிருக்கான். பெரிய க்யூ இருந்திருக்கு. மணியக்காரரும் நம்ம உபயக்காரரும் தடுப்புச் சங்கிலியை கட்டிட்டு 10 பேரை பெருமாள் சேவைக்கு ஆச்சுன்னு வந்துட்டுருக்கார். அதான் பெருமாள் மேலே ரொம்ப கோபம். நாங்கள்லாம் 3/4 மணியாக காத்துட்டுருக்கோம். இவருக்கு என்ன சலுகை? பெருமாளுக்கு முன்னாடியே எல்லாரும் சமங்கிறா. இதை கூட தடுக்க முடியலை இவரால். இவர் என்ன பெருமாள்? கையாலாகாதவர். சந்நிதியை விட்டு இறங்கி வந்து அந்த உபயக்காரரை சவிட்டிருக்க வேண்டாமோ? கலியுகத்தில் அதெல்லாம் கிடையாது. வருது, திரேதா யுகத்தில் தாண்டா பெருமாள் நேரில் வருவார். மனுஷ ரூபத்தில் வரதையெல்லாம் இப்போ நிறுத்திட்டார். கல்கி அவதாரம் தான் இன்னும் ஆகலை. ஏன் ஏன் அப்படித்தான். ஏன்னா பெருமாள் இல்லை, மறுபிறவி இல்லை. வேறு என்ன தான் இருக்குது? பொச்சும் புளியங்காய்மா. எல்லோரும் சிரிக்க, உங்களுக்கெல்லாம் விவசாய கிடையாது, சிந்தனை மழுங்கி போன ஜென்மங்கள். எதுக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, உதவிடவர். அரசு தன் பூனலை பெருமாள் கருட வாகனத்தில் வீதி வலம் வரும்போது அறுத்து போட்டான். அவரை கண்டபடி திட்டினான். நீ உருப்படுவேடா என்று டா போட்டு அதட்டினான். அதை யாரும் கவனிக்கவே இல்லை. மளிகை கடை ரங்கநாதனுக்கு வரது கொடுத்த கடனை திருப்பி தராததால் திட்டுகிறான் என்றனர். ஒரு முறை அவன் தந்தை 6வது ஐயங்கார் ரங்கு கடைக்கு ஸ்டவ் திரி வாங்க வந்திருந்தான். வரது இங்கே வந்தானா? வரது இல்லை, ஆவி அரசு. எதுக்குத்தான் இப்படி புத்தி போகிறதோ? வாதாடுறதுக்கு எங்களுக்கு சந்தேகம் வருது மாமா. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுடுங்க மாமா. நிச்சயம் ஆகிடுத்து. அதை சொல்லத்தான் வந்தேன். பொண்ணு யார்? அம்மா மண்டபம் போகிற வழியில் புதுசாக தாத்தாச்சாரியார் காலனி வந்திருக்கோன்னு திருமஞ்சன காவேரி தாண்டி அங்கே இருக்கா. பேர் லோச்சனாவா? ஆமாம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவள் அப்பா எனக்கு ஒன்று விட்ட மாமா ஒரு பக்கம் வை என்றான் ரங்கு. அந்த பொண்ணு நம்ம வரதுக்கு தோதுப்படுமா ரங்கு? அவள் என்ன சொல்கிறா? கொடுக்குறேங்கிறா. வரது ஒரு நாஸ்திகன்னு சொல்லிட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் சொல்லலை. நீ போய் சொல்லிடாத. சொல்ல வேண்டாமா? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாக போய்டும்னு மெய்வா சொல்லியிருக்கார். அவர் போனதும், ரங்கு, அந்த பொண்ணு எப்படிரா? ரொம்ப பக்திடா. 4 வேளை கோயிலுக்கு போவோம். ஒரு பொறுப்பாட்டையும் விடாது. தினமும் வீதி பிரதட்சணம் பண்ணும். பார்த்துருப்பியே? ஓ, அந்த பொண்ணா? அதை போய் இந்த நாஸ்திகனுக்கு கல்யாணம் வைக்கிறானா? எப்படி ஒத்துண்டா? அதான் 6வது சொன்னார். அவகிட்ட இதை மறைச்சிருக்கா. அநியாயம்டா. வரதுக்கு சொத்து நிலபுலம் எல்லாம் உண்டு. நாத்திகனாக இருந்தால் என்ன? இதற்குள் இங்கே வரது வந்து சேர்ந்தான். ரங்கு, அவள் பேப்பரில் என் பேர் வந்திருக்கு பாரு என்று அது என்று காட்டினான். திருவரங்கத்தில் சனாதனிகளின் கோட்டையில் ஒரு பகுத்தறிவு குரல். ஆவி அரசு என்பவர் தீவிரமான ஐயங்கார், பார்ப்பன இனத்தைச் சேர்ந்தவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது என்றெல்லாம் செய்தி போட்டு அவன் ஃபோட்டோ போட்டிருந்தது. வருது, உனக்கு கல்யாணமாமே? யார் சொன்னான்? உங்கள் அப்பா தான்டா. ஆமாடா,
அம்மா மண்டபம் ரோட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்க. லோச்சனாவோ என்னவோ பேர். அந்த பொண்ணு ரொம்ப பக்தி உள்ளவளாடா. சக்கரத்தாழ்வார் கோயில் தாயார் சந்நிதிக்கு தினமும் போகிறவ. எல்லாத்தையும் மாத்திரலாம் ரங்கு. எப்படி? பேசியே என்னால் யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த கொடுமை நீக்க போராட்டம் ஒன்று பாக்கி இருக்குது. கீழே வீதியில் யார் கொடுமையெல்லாம் வச்சுருக்காங்க? குடிமை வழக்கு இந்த காலம் அது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அது காடு வீட்டுக்கு 8வது 26வது ஏ வீட்டில் பப்புக்குட்டி என்பவனும், எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒருவனும், சாவுக்கார் வீட்டுக்கு 4வது வீட்டில் இருந்த துவரம்பருப்பு துரை என்கிற துரைராஜனும் கட்டுக்குடும்பி வைத்திருந்தார்கள். சொல்ல மறந்துட்டேனே, அந்த லோச்சனாவின் தம்பி விஜயராகவனும் வைத்திருந்தான். 1-2 பேர் வடக்கு வீதியில் வைத்திருந்தார்கள். குடுமையை அறுக்கலாம்னா அதிகம் ஆட்கள் இல்லையாடா. உன் உட்பி மச்சினனே குடுமையை தான் வச்சுருக்கான். அதை வெட்டினா தான் கல்யாணம். பப்புக்குட்டியும் தயாராக சொல்லு, எந்த நிமிஷத்துலையும் கத்திரிச்சிடுவேன் என்றான் ஆவி அரசு. பப்புக்குட்டி, இது என்னடா வம்பா போச்சு? ஏன் தலைமயிறு, ஏன் குடுமி? அதை வெட்டுறதுக்கு இவனுக்கு என்னடா உரிமை இருக்குது? அநியாயமாக இருக்கே. அவன் கிறுக்குடா. எதுக்கும் நீ கொஞ்ச நாளைக்கு நீ கீழ வாசல் பக்கம் வராமல் கோட்டையிலேருந்து வர்றப்ப கோயிலுக்குள்ளே நோய்ஞ்சு கீழ வித்துற வீதி வடக்கு வாசல் வழியாக கீழ வீதிக்கு வந்துடு. ஆவி அரசு தெற்கு வாசல் தையல்காரிடம் சென்று ஒரு நல்ல கத்திரிக்கோள் வாங்கி காத்திருந்தான். எங்கடா பப்புக்குட்டியை ஒரு வாரமாக காணோம்? எங்கேயாவது ஊருக்கு கீருக்கு போயிருப்பான். இல்லைடா, என்கிட்ட இந்த பம்பரான். அவனை பார்த்தா சொல்லு, அரசு காத்துட்டு இருக்கான்னு. அவள் அப்பா கிட்ட சொல்லட்டுமா? அவன்கிட்டயா? அப்பா கிட்டேயும் சொல்லு. அவர் குடுமையும் கண்டிப்பாக வெட்டத்தான் போகிறேன். அவர் குடுமை ரொம்ப சின்னதுடா, கொத்தமல்லி கட்டு மாதிரி. வருது கல்யாணத்துக்கு மந்திரமெல்லாம் கூடாது என்றான். ரிஜிஸ்டர் ஆபீஸில் தீகா தலைவர்கள் முன்னிலையில் சீர்திருத்த கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றான். ஒரு வழியாக அப்பா தாயே என்று கெஞ்சி கூத்தாடி அதிகாலையில் வைதிகமும் ராகு காலத்தில் சீர்திருத்த கல்யாணமும் செய்து கொண்டான். அடிக்கடி மச்சினன் விஜயின் கட்டுக்குடுமையை பார்த்து கொண்டே இருந்தான். லோச்சனா தோற்றத்தில் அவனுக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தாள். அரக்கு கலர் கூரை புடவையும் மடிசார் கட்டும் அவளுக்கு மிகவும் பாந்தமாக இருந்தது. ஏகப்பட்ட நகை போட்டிருந்தார்கள். வரதுவின் கரம் பிடித்த கையில் மருதோன்றி செக்கச்சவையல் என்று பற்றியிருந்தது. மூங்கில் சின்னதாக வைரமூக்குத்தி சடைவில்லை நாக்கொத்து சுட்டி எல்லாம் அணிந்து மிகவும் ஷோக்காக இருந்தாள். வரது அடிக்கடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் அப்படி பார்க்காதே என்று அதட்டி அவனை பார்த்துவிட்டு சிரித்தாள். சின்ன வயசிலே வேண்டுதல் என்று திருப்பதி போய் வந்தார்கள். அரசு முதலில் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். மாடிக்கு போய் அவனை லோச்சனா மிகவும் கெஞ்சி கேட்டதில் தவிர்க்க முடியாமல் அவர்களை தொடர்ந்து சென்றான். அங்கே போயும் திருப்பதி பெருமாளை திட்டினானாம். இவ்வளவு ஏழைகள் இருக்கிறப்ப உனக்கு எதுக்கு தங்கத்தில் ரதம் என்று கேட்டானாம். திருப்பதியிலிருந்து திரும்பியதும் அரசுவின் போராட்டம் மிகவும் தீவிரமாகிவிட்டது. ஒரு நாள் பப்புக்குட்டியை கடையில் வைத்து பார்த்தேன். என்ன பப்பு, கிராப்பு திடீர்னு? இந்த பைத்தியம் ஊருக்கு போகிற வரைக்கும் மாமா கிராப்பு வச்சுக்க சொன்னார். அன்றைக்கி என்ன ஆகிடுது தெரியுமா ரங்கு? வரது ஃபோட்டோக்காரங்க கூட என்னை பார்த்துட்டான். ஃபோட்டோக்காரங்களை கூப்பிட்டு பாய்க்கடையிலிருந்து பெருசாக காடி துணி வெட்டுற கத்திரி எடுத்துகிட்டு வந்து இந்த க்ஷணம் கத்திரிப்பேன் துரத்துறான். தப்பிச்சேன் போயிட்டேன்னு ஓடி ஒழிஞ்சு மாடி ஏறி குதிச்சேன். பகுத்தறிவு தினமாம். ஒரு குடுமையாவது வெட்டியே ஆகணுமாம். நான் தான் நாப்பிட்டேனா? அந்த ஆளை பாரு. அப்புறம் என்னாச்சு? அந்த பொண்ணு அருமையான பொண்ணுடா. லோச்சனா எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டது. அம்மா விடுன்னு விட்டுட்டா. உன் ஆம்படை என்ன நினச்சின்னு இருக்கான்? திருசமனெல்லாம் திருச்சியில் வச்சுக்க சொல்லு, இல்லை உங்காத்துக்குள்ளே வச்சுக்கோ. அடுத்த தடவை போலீஸ் ஸ்டேஷனில் பிராது கொடுத்து கையில் விலங்கை மாட்டி ஊர்வலமாக ஆச்சுன்னு போவான்னு சொல்லு. எங்காத்துக்காரர் உனக்கு தெரியாது, பார்த்தா சாதுவாக இருப்பார், பாஞ்சா புலி. மன்னிச்சுக்கோங்க மாமி, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. ஏண்டி உன் ஆம்படையானுக்கு இப்படி புத்தி போகிறது? என்ன பண்ணுறது மாமி, கல்யாணத்தப்போ கூட வாத்தில் யாரும் இவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லவே இல்லை. ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாளா? சக்கரத்தாவாருக்கு வேண்டிக்கோ. 48 நாளைக்கு எலுமிச்சம்பழ மூடியில் நெய் விளக்கு ஏற்றிண்டு போ. புத்தியை கொடுப்பார் கண்டிப்பாக. பார்க்கலாம் மாமி. மற்றபடி ரொம்ப நன்னாத்தான் வச்சுட்டுருக்கார் மாமி. பராசக்தி, ஓரிரவு, வேலைக்காரி இந்த சினிமாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனார். லாலா கடையில் அல்வா வாங்கிட்டு வரார். தவறாமல் கனகாம்பரம், கதம்பம், மல்லிப்பூ, பிச்சிப்பூ எல்லாம் வாங்கிட்டு வரார். அது என்னமோ குடுமையை கண்டால் மட்டும் ஆவேசம் வந்துடுறதோ. கத்திரிக்கோளை தூக்கிக்கிறார். எல்லாம் சரியாக போயிடும். உங்காத்துக்காரர் என்ன நட்சத்திரம்? உத்திரட்டாதி. இப்படி தான் படுத்தும். பங்குனிக்குள்ளே எல்லாம் கண்டிப்பாக சரியாக போயிடும். இன்னும் பங்குனி வரைக்குமா?
ம் ஏன் வர வர ஜாஸ்தியாக எடுத்து வருது மாமி. அடுத்த தடவை வடகலையார் மொட்டை பாட்டிகளுக்கெல்லாம் பட்டு புடவை கட்டிக்க சொல்ல போகிறாராம். இது எங்கே கொண்டு போய் விடுமோன்னு பயமாக இருக்குது. சக்கரத்தாழ்வார் கோபத்தை கிளப்பாமல் இருக்க சொல்லு. பூமியே தாங்காது. பூசினாப்பில் இருக்க மூஞ்சியே என்ன உண்டாயிருக்கியோ? ஆமாம் மாமி. எத்தனை மாதம்? 4. இரண்ய கசிப்புக்கு பிரகலாதன் பிறந்தாப்பில் உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அப்பனை திருத்தட்டும். ஒரு நடை ஆற்றுல மிருத்யுஞ்சய ஹோமமும் சுதர்சன ஹோமமும் பண்ணிவிடு. என்ன? ஐயோ, என்னை பலி போட்டுருவார். அமாவாசைக்கு அப்பாவுக்கு தோப்பனாருக்கு தர்ப்பணம் பண்ணி வைக்க வர வாத்தியார் சுவாமிகளை எல்லாம் விரட்டுறார். வரது சிந்தனையாளர்கள் மாநாட்டுக்கு சென்னைக்கு போயிருந்தபோது அவனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு லோச்சனாவின் அப்பா கோவிந்தராஜன் என்று பெயர் வைக்க விரும்பினார். வரது அதற்கு இங்கர்சால் என்று பெயர் வைக்க வேண்டும் என்றான். கடைசியில் லோச்சனா அடுத்து சொல்லிவிட்டாள். பரத்வாஜன் என்று பெயர் வைத்து பத்தாச்சி என்று கூப்பிட்டார்கள். குழந்தை அவளை கொண்டிருந்தது. குளிக்கப் போகும்போது வரது கையில் கொடுத்தால், சொல்லு, அப்பா மாதிரி சொல்லு, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. பத்தாச்சி கில்கா என்றது. வரதுவிடமிருந்து பல பகுத்தறிவு சங்கங்கள் அவ்வப்போது 100ம் 200ம் வாங்கி கொண்டு வரதுவின் ஃபோட்டோவை போஸ்டர் அடித்து இந்த தினம் அந்த தினம் என்று பணம் பிடுங்குவதை லோச்சனா சாமர்த்தியமாக தடுத்து விட்டாள். எங்காத்தில் குழந்தை இருக்குப்பா, அதுக்கு பாலும் பவுடரும் பாசும் கொடுக்கவே போண்டி ஆகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் இங்கர்சால் நினைவு நாள் வேண்டாம். தலைவரே கோபப்படுவார தங்கச்சி. கோச்சிக்கிட்டோம், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தான் பெருசாக சங்கம் வச்சுருக்கலே, பத்திரிக்கையெல்லாம் நடத்துகிறவாளை கேட்டுக்குங்கோ. வரதுவுக்கு ஆஃபீஸில் ஆடிட் வேலை இருந்ததால் கோவித்துக்கொள்ள அவகாசமே கிடைக்கவில்லை. லோச்சி, இங்கர்சால் நினைவு தினம்னு யாராவது இருந்தாளா? இல்லையே, யாரும் வரலையே. என்ன மறந்துட்டானுங்களோ? லோச்சனா அவன் கொள்கைகளை மாற்ற முயன்றாலும் அவன் தன் நம்பிக்கையில் தளராமலே இருந்தான். இடையில் லோச்சனா மறுபடி உண்டானால் முதல் குழந்தைக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டது. தடுப்பு ஊசி சரியாக போடவில்லையோ என்னவோ, கக்குவான் இருமல் போல வந்தது. குழந்தை ஜுரம் வந்து கையில் நிற்காமல் கீழ்ந்த நாராக படுத்திருந்தது. ராத்திரியெல்லாம் டன் டன் என்று இருமியது. தேவி டாக்கீஸ் அருகே பாலாஜி என்கிற குழந்தை டாக்டர் இருந்தார். அவரிடம் காட்டியதில் ஒன்றும் சொல்லவில்லையாம். உன் புருஷனுடன் வா என்றாராம். இருவரும் போயிருக்கிறார்கள். மிஸ்டர் வரதராஜன், குழந்தையை 1 வாரம் முன்னாலே கொண்டு வந்திருக்க வேண்டும். இப்போ ரொம்ப லேட்டு. வாட் டு யூ மீன் டாக்டர்? நெஞ்சில் கபம் கட்டியிருக்கிறது, மூச்சு விட திணறுகிறது. இன்ஜெக்ஷனும் மருந்தும் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. மெட்ராஸில் குழந்தைகளுக்கான பெரிய ஆஸ்பத்திரி எக்மோரியில் இருக்கிறது. அதுக்கு அழைத்து செல்வது நல்லது. இல்லைன்னா இதை விட அப்பட்டமாக எச்சரிக்கை என்னால் முடியாதுப்பா. இல்லைன்னா குழந்தை பிழைக்காது. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விசை காட்டிட்டுங்க குழந்தையை. இருவரும் பிரமித்து போய் மாட்டு வண்டியில் வீடு திரும்பும்போது லோச்சனா பிழிய அழுந்திருக்கிறாள். அழுது முடித்து வாங்கோ என்றாள். ஏங்க, மெட்ராஸுக்கு வண்டி ராத்திரி தானே வண்டி, அந்த சக்கரத்தாழ்வார்கிட்ட போய் கேட்கலாம். என்ன சொன்னேன்? ஆழ்வானா? ஆமாம், நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மை. பெரும்பாலும் இல்லை, ஒரு புண்ணாக்கம் இல்லை. 48 நாள் எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி ஊரில் இருக்கிற எல்லா சந்நிதியும் சுற்றி எல்லா ஸ்லோகமும் சொல்லியும் என் குழந்தையை காப்பாற்றலைன்னா அது என்ன தெய்வம் அது? வாங்க, கேட்டே ஆகணும். நீங்களும் கேளுங்க. நான் தான் அப்பயே பிடிச்சி அச்சுட்டேனே, தெய்வமே இல்லைன்னு. நீ தான் கேட்க மாட்டேங்கிற. அங்கே இருக்கிற எல்லா விளக்கையும் உடச்சி நாசம் பண்ணி எரியணும் போல வருது. இருவரும் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு குழந்தையுடன் போயிருக்கிறார்கள். அவள் படியறைகள் குழந்தையை வைத்துட்டு, பாரு, என் குழந்தையை உன்னால் காப்பாற்ற முடியல, பாரு, நீயே பாரு, என்ன தெய்வம் நீ என்று அலறி இருக்கிறாள். வந்து வரது அவளை அணைத்து கொண்டு, லோச்சனா வா போகலாம், இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. டூட்டிக்கரையில் மெட்ராஸ் போக டிக்கெட் ஏற்பாடு பண்ணுறேன். கிளம்புவதற்கும் அதற்கான பலமும் தெம்பும் குழந்தையிடம் இருக்கிறதா என்று பார்க்க டாக்டரிடம் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அவர் பரிசோதித்துவிட்டு உதட்டை பிதுக்கி, போக வேண்டிய தேவையே இல்லையே என்றார். குழந்தை தூங்குகிறதா, பிராணன் போய்விட்டதா என்று சரியாக தெரியாமல் சன்னமாக மூச்சு விட்டு கொண்டிருந்தது. டாக்டர் இருவரையும் தனியாக அழைத்தார். என்ன கொடுத்தீங்க இதுக்கு? பூசை எதுவும் கொடுக்கல டாக்டர். என்னவோ செய்திருக்கீங்க. சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு எடுத்துட்டு போய் படியில் வச்சு இந்த மாதிரி செய்தது நியாயமான்னு கேட்டா. உணர்ச்சி வசப்பட்டுட்டா. இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி பார்த்தேன். இவ கேட்கவே கோபமும் தனியில்லை. பாலாஜி டாக்டர், குழந்தைக்கு ஜுரம் இறங்கியிருக்கு, லங்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது, பல்ஸ் சீராகிடுது என்றார். பெங்களூரில் பொறுப்பேற்பதற்கு முன்
ஒரு நடை ஸ்ரீரங்கம் போயிருந்தபோது வழக்கம்போல் ரங்கு கடைக்கு போனேன். அங்கே கட்டுக்குடுமியும் 12 திருமணமாக ஒரு சுவாமி வீட்டில் இருந்தார். என்னை ஒரு மாதிரியாக பார்த்து சோக்கியமா என்றார். நான் பவ்யமாக, அடியன் ரங்கராஜன், சுவாமி திருநாமம் என்னவோ? ரங்கு அட்டகாசமாக சேர்த்தே டை வருதுடா இது. அட வருதுவா? என்னாச்சு உனக்கு? பகுத்தறிவு கொடுமை கழகமெல்லாம் அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதே ரங்கு. ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு சூத்திரத்துக்கு எம்பெருமானார் வியாக்கியானம் பாரு, 40 பக்கம். நான் அவனை வியப்புடன் பார்த்தேன். வருது, உன் நாஸ்திக வாஸ்தவெல்லாம் புறப்பாடாக இருக்கும். அப்புறம் சந்திக்கலாம். நாராயணா, ஹரி ஹரி, லோச்சி வந்தால் ஆத்துச்சாவியை கொடுத்துடு என்று சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அவன் போனதும் லோச்சனா வந்தாள். ரங்குமாமா, இவர் வந்தாரோ? இப்போ தான் போகிறம்மா, சாவி கொடுத்துருக்கான். எங்கே போகிறதா சொன்னார்? பெருமாள் புறப்பாட்டுக்கு தான். இப்பெல்லாம் ஒரு புறப்பாடு ஒரு திருமஞ்சனம் விடமாட்டேங்கிறார். லோச்சனா இன்னமும் பூரிப்பாக ரொம்ப அழகாகத்தான் இருந்தாள். பத்தாச்சி, மாமாவுக்கு அபிவாதையை சொல்லு. என் மாமா பெரிய எழுத்தாளர் தெரியுமோ? அருகே குட்டி ராமானுஜர் போல ஒரு இங்கர்சால் என்று அழைக்கப்பட இருந்த பரத்வாஜன் நின்று கொண்டிருக்க, அருகே மற்றொரு பொண்ணு பேர் என்ன? பேர் சொல்லிடி மாமாக்கு. வைதேகி என்றது சன்னமாக. வைதேகி எப்படி இருக்க? வைதேகி பிஷின் போல மாய்த்தை திங்கள் மத்திய நன்னா சொல்வதற்குள் மூச்சு வாங்கியது. போதும் போதும், வருது. எப்படி இப்படி மாறினான்? நீதான் மாத்தினியா லோச்சனா? இல்லை, சக்கரத்தாழ்வார் தான் என்று ரங்குவை பார்த்து புன்னகைத்தாள். குழந்தைக்கு டாக்டர் பாலாஜி கொடுத்த மருந்தில் சாயங்காலத்துக்குள்ளே சரியாக போய்டுன்னு சொன்னார். அவர்கிட்ட பேசி வச்சுண்டு பெருசாக நாடகமாடி வரதுவை மனசை மாற்றிட்டா. என்ன லோச்சி? சொல்லாதீங்க மாமா, இவர் கதையாக எழுதிட போகிறார் என்றாள்.